வெல்கம் டு சின்ன புள்ளப்பா சேனல். 1/4 கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவோட லேசான பதத்தில் இருக்கணும். லாஸ்ட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு கடாயில் ஆயில் விட்டு நான் அதை வறுத்தெடுக்க போகிறேன். ஆயில் ஆர் கீ யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா தேங்காயை ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். இப்போது நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கருப்பட்டிங்க, தூய கருப்பட்டி நாங்கள் பக்கத்தில் வாங்கியிருந்தோம். அதை ஆட் பண்ணிக்கிறோம். பனங்கருப்பட்டி அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது கருப்பட்டி கரையிறதுக்குள்ளே நான் வறுத்து வச்சுருந்த தேங்காயை ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரெடியான கருப்பட்டி பாகை தேங்காயில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். நான் 1.5 கப் வாட்டர் எடுத்துகிட்டு 1 கப் சுகர் எடுத்தங்காட்டி எனக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாயிடுச்சு. நீங்கள் ஸ்வீட் 1 கப் எடுக்கிறீங்கன்னா வாட்டர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா பாலையும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவையும் உருண்டை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பூரிக்கல்ல எண்ணெய் அப்ளை பண்ணி ஒவ்வொரு உருண்டையை வச்சு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும். மாவை முதல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோகோனட் பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும் லைட்டாக. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் தோசைக்கல் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நான் ஆயில் தான் எடுத்திருக்கேன், இல்லைன்னா கீ கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதை ஆட் பண்ணி நம்ம 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஹீட் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போடணும். ப்ரௌன் கலரில் வரும்போது உங்களுக்கு மாவும் இந்த மாதிரி வெந்து வந்துடும். இப்போது நம்மளுக்கு ஸ்வீட்டான ஒப்புட்டு ரெசிபி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈஸியான சிம்பிளான ஸ்வீட் ஐட்டம்.